என்னோட இதுக்கு தெரிஞ்சது. அது நீங்க சொல்லிதான் எனக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நம்ம பார்த்து சொல்ல போறோம். கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து இப்போ நார்மலா ஒருத்தருக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் இல்லாதவருக்கு எப்படி ஜோசியம் பாக்குறதுன்னு சொல்லி மேடம் கேட்டிருந்தாங்க. நார்மலா ஜாதகம் இல்லைனா கூட உங்களுடைய பெயர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இயற்கையா வந்து ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, நேர்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ல ஏதாவது பேர் சொன்னாலும் சொல்லுங்க, நம்ம அதை வச்சு சொல்லுவோம். ஓகே, நான் சும்மா ஒரு பேர் சொல்றேன். சுதா. சுதா, சரியா? சுதா ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? சரியா? சுதா அப்படிங்கிற பேர் வந்து 3 6 4 5 1, சரிங்களா? இப்போ இது குருவினுடைய ஆதிக்கம், இது சுக்கிரனுடைய ஆதிக்கம், இது ராகுவினுடைய ஆதிக்கம், இது புதனுடைய ஆதிக்கம், இது சூரியனுடைய ஆதிக்கம். இப்போ இவங்களுடைய ஜாதகத்துல இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு இல்ல, சுதான்னு பேர் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதாங்கிற பேர்ல குரு வந்துட்டாரு, சுக்கிரன் வந்துட்டாரு, ராகு வந்துட்டாரு, புதன் வந்துட்டாரு, சூரியன் வந்துட்டாரு. இந்த 5 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கடைசி வரை டாமினேட் பண்ணிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ இன்கேஸ் இப்போ எஸ் அப்படிங்கிற எழுத்துல இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வீடு பக்கத்துல கோயில் கண்டிப்பா இருக்கணும், குரு இருக்கிறதால. சரியா? கோயில் இருக்கு. இன்கேஸ் சுக்கிரன் இப்போ வந்து இருக்கிறதால இவங்க வந்து 2ஆம் எழுத்து சுக்கிரனா வர்றதால இவங்களுக்கு வந்து தனம் சம்பந்தப்பட்டது, பணவரவு சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் உங்க வாழ்க்கையில, சரிங்களா? அதே மாதிரி டிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ராகுவுடைய இது இருக்கு. இப்போ யூக்கு பக்கத்துல டி வரதால இந்த சுதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுங்கிறது உடல் பிணி சம்பந்தப்பட்டது. உடல் பிணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து இந்த பேர் வச்சதுல இருந்தே இருக்கும், சரிங்களா? 3ஆம் இடம்ங்கிறது. அப்புறம் 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனா வரதால இவங்க வீடை சொல்லி 4ஆம் இடம் வீடை சொல்லக்கூடிய இடம். இப்போ வீடு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் காப்பகம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ஸ், அது சம்பந்தப்பட்ட வீடுகளும் பக்கத்துல இருக்கும், சரிங்களா? இப்போ சூரியன் வரும்போது சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது. இப்போ அரசாங்க கட்டிடங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலபுலன்கள், அது சார்ந்த நபர்கள் வீடு அருகில் இருப்பாங்க இவங்க சுத்தி, சரிங்களா? இப்போ இது சுதாங்கிற பேருக்கு சரியா இருந்துச்சுன்னா நான் சொன்ன பலன்கள் இங்க சரியா இருக்கும். இவங்களுக்கு ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்தே வந்து வீசிங் ஓகே. ராகு வந்து அந்த காற்று குறிக்கக்கூடிய கிரகம் அது. அப்படியா? ஆமா. இப்ப பாம்பு வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரு புஸ் புஸ்னு சவுண்ட் விடும் இல்லையா, இந்த காற்றை குறிக்கக்கூடியது. இப்போ உடம்புல அது இருக்கும்போது உடல்ல வந்து அது காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த சத்துணவு கூட குழந்தைகள், பால்வாடி குழந்தைகள் வந்து ஒரு 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்க இருக்கு. அதே மாதிரி அவங்க ஒர்க்குக்கு போகல, பட் வீட்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன்ங்கிறதால மறைமுக வருமானம், இதுவே வந்து குருவா இருந்துச்சுன்னா நேரடி வருமானம். சுக்கிரன் மறைமுக வருமானம் ஏதாவது வழியில வந்துட்டே இருக்கும். சூப்பர். ஆக்சுவலா நான் எதுவுமே சொல்லல, நான் பேர் மட்டும் தான் சொன்னேன். அழகா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து இதுவா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா பேரே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட மாட்டேன். இப்ப ஒண்ணும் இல்லை, இவங்களுக்கு வந்து இந்த குரு தசை, சுக்கிர தசை, ராகு தசை, புதன் தசை, சூரிய தசைகள் தான் இவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதோ தீமைகள் நடக்கிறதோ நடக்கும். பேர் எழுத்துக்களை கிரகங்கள் உள்ள வந்துருச்சு இல்லையா, அதனால அவங்க வாழ்க்கையில சுத்தி இந்த கிரகங்களே இருக்கும். இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களும் இங்க வாழ்க்கையில வந்துட்டே இருப்பாங்க. இப்ப தந்தையால ஆதாயம் கிடைக்கிறது, நண்பர்களால் ஆதாயம், இது தங்கையும் புதன் தங்கையும் வரும், நண்பர்களும் வருவாங்க. இப்ப சுக்கிரன்னா வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த தங்கை வருவாங்க. சுக்கிரன்கிறது பெண்களால ஆதாயம். இப்ப குரு நடந்தால குழந்தைகளால ஆதாயம், குருமார்களால ஆதாயம், இதெல்லாமே இவங்க சுத்தி சுத்தி வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். நல்லது. நேயர்கள் உங்களுடைய பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து லைவ்ல பார்க்கலாம். நம்ம அதுதான் அந்த லைவ் செக்ஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து டேப் ஜி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களோட நேம பதிவு பண்ணுங்க. சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த்தையுமே நீங்க பதிவு பண்ணுங்க, ஏன்னா அதை வச்சு கூட பார்க்கலாம். அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இருந்தாலும் கூட ஃபுல்லா ஜாதகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ அவங்க என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா வாழ்க்கையில வெற்றி அடையலாங்கிற நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர். ஓகே, நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து இதை பத்தி நிறைய தெரியணும், என்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படியே இருந்தாலும் இந்த மெத்தட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க சாருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து போர்டில் இருக்கு. 9514683572 தான் சாரோட நம்பர். நீங்க கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்லயோ நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்க்கலாமா சார்? ஒரு 30 ஜனவரி 01/1990. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்துட்டாங்க. குரு இரண்டாவது இங்க ஜீரோவுக்கு வேல்யூ இல்ல, இங்க ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது. இப்ப இங்க சூரியன் 1ஆம் எழுத்து சூரியன், அதே மாதிரி 1ஆம் எழுத்து சூரியன், 2 உங்களுக்கு 2 9 வர்றதால செவ்வாய்னு வச்சுப்போம். நம்ம 2 செவ்வாய் இருக்கிறாங்க.
சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் இது யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த ஜாதகருக்கு வந்து முதல்ல வந்திருக்கிறது குரு வந்திருக்கிறதால இவங்க கிட்ட யார் வந்து பேசினாலும் இவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர் இவங்க. அதே மாதிரி குரு உடைய நம்பரா இருக்கிறதால இவங்க அருகில வீட்டு அருகில வந்து கோயில் கண்டிப்பா இருக்கணும். கோயில் அருகில தான் இங்க குடியிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதால சூரியன் ஏற்கனவே சொல்லிருக்கோம், சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி சூரியன் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம். அருகில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட கட்டிடங்களோ அல்லது சூரியன் அரசாங்க சம்பந்தப்பட்ட நபர்களோ அங்க வசிக்கணும். அவங்க கூட தான் இந்த ஜாதகர் வசிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாயை குறிக்கக்கூடிய 2 செவ்வாய் வந்திருக்காங்க. செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இது வந்து சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் செவ்வாய்ங்கிறது. அப்போ சகோதரன் ஒரு 9னா ஓகே, சகோதரன் நன்மை செய்வார். 2 9 வர்றதால சகோதரனோட ஒரு ஒத்துழைப்பு இருக்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, சம்பந்தப்பட்டது. அப்போ வீட்டு அருகில ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் கண்டிப்பா இருக்கணும் ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக இந்த விஷயம்னா இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம செக் பண்ணாதான் இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு நம்மளுடைய பூஜை பத்திக்கும் லாஜிக்கா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இருக்கு அப்படின்னா இருக்கு. அதே மாதிரி பிரதரால பெருசா உங்களுக்கு அதான் கிடையாது. கரெக்ட். ஏன்னா இவங்களோட வழிகாட்டியே குரு தான். இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகர் பிறந்திருப்பார். ஓகே, குருவினுடைய முதல் இந்த 3வது நம்பர் வரதால. சூப்பர் சூப்பர். நிறைய நேயர்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர், நல்லது. ஓகே, அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடலாம். கேள்வியில இருந்தே உங்களுக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நேயர்கள் நிறைய கேள்வி கேளுங்க. உங்களுக்காக இந்த லைவ் செக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். நேயர்கள் நிறைய கேள்விகள் கேளுங்க.